காங்கை ரோட்டில் நல்லூரில் சகாயமான விலைக்கு ஒரு 40 ஏக்கரா 40 லட்சம் ரூபா அந்த ரேஞ்சில் அவர் வாங்கி அந்த இடத்த அங்கே இருக்கிற மண்ணை எல்லாம் வெட்டி விற்றுட்டு அங்கே கொண்டு போய் குப்பையை போட்டு எல்லா குப்பையும் கொண்டு போய் அந்த 40 ஏக்கராவில் போட்டு அந்த இடத்த இப்போ குப்பையை திடக்கழிவு மேலாண்மையில் அந்த இடத்த வாங்குவதற்கான தொகைன்னு சொல்லி அந்த தொகையை அரசாங்கத்துடைய பணத்தை எடுக்கிறதுக்காக அதை பல மடங்கு உயர்த்தி அந்த இடத்துடைய விலையை காமிச்சு அங்கே கொண்டு குப்பையை போட்டு அந்த குப்பையை அப்படியே போட்டு அதன் மூலமாகவும் சம்பாரித்து அடடா திருப்பூரினுடைய திடக்கழிவு மேலாண்மைக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போச்சுங்க. இந்த 40 ஏக்கரால் அருமையாக முறையாக செஞ்சிங்கன்னா திடக்கழிவு மொத்த திருப்பூருடைய அந்த 1000 டன் குப்பைகளை நீங்கள் அந்த 40 ஏக்கராவில் ரொம்ப சிறப்பாக செஞ்சு போட்டு போயிடலாம். ஆனால் திருப்பூர் மாநகராட்சி இன்றைக்கு பார்த்திங்கன்னா பணம் 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 ஊழல் ஊழல் கமிஷன் லஞ்சம் எனக்கு ரொம்ப என்னென்னா திருப்பூர் முழுசும் எல்லாம் பரபரப்பாக நாங்கள் அதை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி அந்த திருப்பூர் மாநகராட்சி இருக்கக்கூடிய அந்த மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தெருவில் நடக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்படி அவங்கெல்லாம் பெரிய கூட்டங்களுக்கெல்லாம் அவங்களெல்லாம் அழைக்கிறாங்க, அது பேரெல்லாம் வேறு போட்டுக்கிறாங்க, மேயர்னு போட்டுக்கிறாங்க, துணை மேயர்னு போட்டுக்கிறாங்க, மாமன்ற உறுப்பினர்கள்னு வேறு போட்டுக்கிறாங்க. அவங்கள அந்த கெத்தில் போய் அவங்க பெரிய விழாக்களில் வேறு கலந்துக்கிறாங்க. ஐயோ கடவுளே, எப்படி மனசாட்சி இல்லாமல் அவங்க வீட்டிலலாம் இருக்கவங்களாம் படித்தவங்க யாருமே இல்லையா? ஒரு குப்பை அவங்க வீட்டு தெருவில் முக்கில் கிடக்குது, அப்படி காசு சம்பாதிக்கணுமா? அந்த காசை வச்சு என்ன என்ன பெரிய அம்பானி அதானி ஆக போகிறீங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. மக்களுடைய சாபத்தை தயவுசெய்து வாங்காதீங்க. ஊரை சுற்றி கெடுக்கிறது தான், அதுக்கு தான் நீங்கள் வார்டு மெம்பர் ஆனீங்கன்னா இதை விட மோசமான செயல் உலகத்தில் கிடையவே கிடையாது. தரங்கிட்ட செயல். அப்படியெல்லாம் பொழைக்கணும்னு அவசியமே கிடையாது. பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம், கௌரவமாக பிச்சை எடுத்து பொழைச்சிக்கலாம். எப்படி இதெல்லாம் முடியுதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஆக குப்பைகளை வச்சு கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரே லட்சியத்தோடு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மாநகராட்சி கழிஷடை மாநகராட்சி, தரங்கெட்ட மாநகராட்சி, வெட்கப்பட வேண்டிய மாநகராட்சி, அவமானப்பட வேண்டிய மாநகராட்சி, அசிங்கமான மாநகராட்சி, அருவருக்கத்தக்க மாநகராட்சி, நாதாரித்தனமான மாநகராட்சி. இன்றைக்கு இந்தியாவிலேயே சுத்தமான நகரம் இந்தூர். 2016 மகா அசுத்தமான நகரம் இந்தூர். இன்றைக்கு 2025 மகா அசுத்தமான நகரம் திருப்பூர் நகரம் மாநகர். இந்தியாவிலேயே எது குப்பை கூடை, இந்தியாவின் குப்பை கூடை திருப்பூரை குப்பை கூடையாக மாற்றிய திருப்பூர் உயர்ந்த மாண்புமிகு மேயர், துணை மேயர், மாமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் திருப்பூர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். பரவாயில்ல, திருப்பூரை குப்பை ஊராக மாற்றி கொடுத்துட்டீங்க. ஒரு காலத்தில் கார்மெண்ட்ஸ் ஊர் அப்படியே இருந்தது. பனியன் தொழில் செழித்த இடத்துல பனியன் தொழிலெலாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு குப்பைகளை மட்டுமே போட்டு குப்பையை ஊராக மாற்றிருக்கீங்க. அதனால தான் இங்கே ஒரு பையர் கூட இப்போலாம் வர்றதே இல்லை. பையர்லாம் நான் பார்த்து பலகாலம் ஆகிப்போச்சு. ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் மூடியாச்சு. தொழில் எல்லா தெருவுலேயும் குப்பை, பனியனவே காணோம். ஆனால் உங்கள் கொடிகளை கட்டிட்டு உங்கள் வண்டிகள் மட்டும், ஆடம்பர வண்டிகள் மட்டும் அப்படியே ஆடி கார் என்ன, பென்ஸ் கார் என்ன, நீங்கள் போகிற கார்களில் என்னென்ன கார்கள் போகுது, கொடி கட்டிட்டு பறக்கிறீங்க. கன்றாவி, வெக்கமாகவே இல்லையா? எப்படி உங்களால் பறக்க முடியுது? ஊரெல்லாம் நார வச்சுட்டு நீங்கள் கொடி கட்டி பறக்கிறீங்க. எப்படி இது? நாங்கள்லாம் பின்னாடி பேசவே மாட்டோமா? மக்களாகிய நாங்கள் பின்னாடி பேசுவோமா மாட்டோமா? உங்களை முன்னாடி விட்டுட்டு உங்கள் காது படவே நாங்கள் பின்னாடி பேசுவோம். பாரு, ஊரை நார வச்சுக்காம பாரு அப்படின்னு. ஆக மொத்த திருப்பூரைவே நாரடித்த இந்த 5 ஆண்டு சிறப்பை நிச்சயம் திருப்பூர் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். இந்த 5 ஆண்டுகளை இந்த திருப்பூர் மக்கள் மறக்கவே மாட்டாங்க. நொய்யலாத்தான் முடிச்சிங்க, நல்லாத்தான் முடிச்சிங்க, ஊரையே முடிச்சிட்டிங்க. ஊரை சுற்றி குப்பையை போட்டு ரொப்பி எல்லா கிணத்தையும் முடிச்சு போட்டீங்க. எல்லா ஆழ்துளை கிணறுகள் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம். எப்படி எங்களை காட்டு மிராண்டி ஆக்கிடுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். திருப்பூர் பொதுநல அமைப்புகள் சார்பாக நான் பேசுகிறேன். ஏன்னா எல்லோரும் என்னை கூப்பிட்டு எல்லா அமைப்புகளும்
பொதுநல அமைப்புகள், திருப்பூருக்குடைய அத்தனை அமைப்புகள் என்னை கூப்பிட்டு முருகானந்தம் தயவுசெய்து நீங்கள் பேசுங்க, எங்களால் தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னதுனால அந்த திருப்பூர் அமைப்புகள், அத்தனை அமைப்புகள், அது எல்லா அமைப்பு, ரோட்டரி, லயன்ஸு, ஜேசிஐஇ, தமிழ் சங்கம், அதாவது அப்புறம் நிறைய அந்த அசோசியேஷன்ஸு, இப்படி கட்சியை தவிர மீதி எல்லா பொதுநல அமைப்புகளும் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த பொதுமக்களுடைய ஏகோபித்த குரலாக இதை சொல்லுகிறேன். எங்கள் திருப்பூரை தயவுசெய்து வாழ வைக்காட்டியும் பரவாயில்ல, நார வைக்காதீங்க. நன்றி, வணக்கம்.